பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் மீட் பண்ணி பேசினாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உடனே வந்து லைக் டோர்னமெண்ட் இப்போ தான் முடிஞ்சது, உடனே மீட் பண்ணி பேசுறது வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. நான் எதுவும் கோரிக்கை வைக்கல. பட் அவங்க கேஷ் இன்சென்டிவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நல்ல ஒரு ஊக்கமாக இருக்குது. வி பிளேட் அகேன். ஒரு ரொம்ப டஃப் இயர் இருந்தது ஆஃப்டர் த கேண்டிடேட்ஸ் 1 இயர். அப்புறம் இப்போ நீங்கள் வந்து நார்வேஜஸ் 2 முறை மேக்னஸ் வின் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரே கிளாசிக்கலில் 2 வின் பண்ணியிருக்கேன். உங்களோட ப்ரொஃபஷன் எப்படி பார்த்தீங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் கேண்டிடேட்ஸ்? ஐ திங்க் கேம் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கான ரிசல்ட் வரல. இந்த டோர்னமெண்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போகலை. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த ரிசல்ட் வர ஆரம்பிச்சது. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த கேண்டிடேட்ஸ்க்காகவும் சரி, ஜென்ரலாகவும் நிறைய என் டீமோட நிறைய ஒர்க் பண்ணியிருந்தோம். அதுக்கான ரிசல்ட் வருதுன்றது போது சந்தோஷமாக இருக்குது. பிளேயர் கூட விளையாடி இருப்பீங்க, சிஎம் கூட விளையாடுறப்ப எப்படி இருந்தது? யார் வெற்றி பெற்றது? அதில் எவ்வளோ நேரம் போச்சு அந்த கேம்? இல்லை, ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் கேள்விப்பட்டதில்லை சிஎம் சார் விளையாடுவாங்கன்னு. அண்ட் அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பித்தோம். அண்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. லைக் ஸோ அவங்க கேட்டேன் என்ன எப்போ ஆடுவீங்கன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஆடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. வின் பண்ணிட்டேன். பட் ஆனால் லைக் எதிர்பார்க்கல நான் அவ்வளோ நல்லா ஆடுவாங்க. லைக் நம்ம ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஜெனரலாக இந்த டோர்னமெண்ட் வின் பண்ண ட்ராஃபி காட்டினேன். ஸோ அதை பற்றி ஜெனரலாக நாங்கள் பேசுவோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் போயிருக்கு. நான் எதுவும் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். சிஎம் சார் வந்து சினிமாவில் பார்த்துருக்கோம், இப்போ நேரில் வந்து சிஎம்ஐ வந்து இப்போ அசம்பிளில் பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்தது? நான் பார்க்கும்போது சிஎம் சாராக தான் பார்த்தேன். ஸோ சீஃப் மினிஸ்டர் தான். கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. 50 lakhs கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் லைக் ஜென்ரலாக வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கெல்லாமும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜென்ரலாகவே அது இப்போ வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது. எஸ்டிஐடிலேருந்தும் சரி, இப்போ எல்ஐட் ஸ்கீமில் நான் இருக்கேன். எல்லா டாப் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே இருக்கோம். ஸோ அதில் வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்குது. ஸோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ப்ளஸ் செஸ்க்கு வந்து நல்ல ரெக்கக்னிஷன் இருக்குன்றதை பார்க்கும்போது செஸ் பிளேயராக சந்தோஷமாக இருக்கு. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கியதாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தா முதலமைச்சர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்தார். நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியுள்ளார் முதலமைச்சர் விஜய். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற பிரக்ஞானந்தா செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தா முதலமைச்சர் விஜயை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும் நாம் நேரில் பார்த்தோம். நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். நார்வேயிலிருந்து திரும்பியவுடன் முதலமைச்சர் விஜயுடன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் பிரக்ஞானந்தா. நார்வே செஸ் தொடரில் முன்னாள் சாம்பியனும் உலகின் நம்பர் 1 வீரருமான மேக்னஸ் கார்ல்சனை 2 முறை வீழ்த்தி தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் வெற்றி பெற்று பிரக்ஞானந்தா
நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். அது மட்டுமின்றி நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையையும் படைத்திருக்கிறார். தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ள பிரக்ஞானந்தாவை நேரில் அழைத்து முதலமைச்சர் விஜய் பாராட்டி அவருக்கு 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறார். முதலமைச்சருடனான சந்திப்பிற்கு பிறகு பிரக்ஞானந்தா செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.